ஷே எப்பா விஷ்ணு பிரமா எப்பா பூரா மன்னராட்சியில் ஆண்டவனை பூரா சோழி முடிக்கணும், சோழி பெருக்கணும், உளிங்கிடணும். ஆமையிட்ட கொடுத்துட்டு அவன் உளிங்கிடுவான். சரியா? ஆமாம் நாதி. எப்பா திருச்செந்தூரில் போய் முதல் வேலை மன்னராட்சியில் ஆண்டவனை இவனத்தை உழுங்கணும். போய் உளிங்கிருங்க. ஆமாம் நாதிட்ட கொடுத்துட்டு அவன் உளிங்கிடுவான். நீ இடத்த காட்டு. சரியா? திருச்செந்தூரில் அவனை முருகன் சொல்லி ஆட்டுதானா ஓட்டுதானா மன்னராட்சியில் ஆண்டவன் இவனை இப்படி பேர்களை கொடுத்தா தான் தூக்கி காதை ரெண்டும் தூக்கி பார்ப்பான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, உலக நாடு. சரியா? திருச்செந்தூர் 6 படையும் கொண்டு போய் விட்டு அந்த 6 படையிலையும் இவனை ஆமநாதியை கூட்டு போய் அந்த கிரகத்தை நட்சத்திரத்தை அவனை முழு உருவத்தை உள்ளே உலுங்கி கழிக்க சொல்லிடு. முடிஞ்சு வச்சுப்பா, முடிஞ்சு வச்சு. திருச்செந்தூர் கதம் அந்த கோபுரம் கோயில் வாசல் 4 பக்கமாக சிதறி வீசி கடலுக்குள்ளே போயிடும். 3/4 சத்தியம் கடலுக்குள்ளே. அது எல்லாம் கீழே மீனுக்கு இரையாக போயிடும். பாண்டியன் மன்னன், பாண்டியன் சேர சோழ பாண்டியன் அங்கே வந்து ஆடாத ஆட்டம் ஆடினா அது எல்லாம் மீனுக்கு இரையாக போயிடும். 3/4 சத்தியம். அடுத்து லாலிபதி ராஜா டெல்லி, அங்கேயும் போய் முதல் கணக்கு இதை முடிப்பான். இங்கே போயிட்டு அங்கே போயிரு. இவன் 6 படை தமிழ்நாடு முழுவதும் இவன் கிரகத்தை பூரா உள்ளே தூக்கி உளுங்கி ஆமையிட்ட கொடுத்துரு. ஆமநாதி எல்லாம் உளுங்கி கசிக்கி கழிச்சிருவான். முடிஞ்சு போச்சு. புரியுதா? கைலாசத்தில் போட்டாச்சு கணக்கு. இப்போ அங்கே போ லாலுபதி ராஜா, அங்கே போய் விநாயகரை தூக்கி உளுங்க சொல்லு. அவன் கிரகத்தை அங்கே பொண்டாட்டியோடு இருப்பான், இங்கேயும் பொண்டாட்டியோடு இருப்பான். பொண்டாட்டி சேர்த்து உளுங்க சொல்லு, விட்டுறக்கூடாது. ஒரு துரும்பு விட்டாலும் ஒரு அடுத்து முளைச்சி வந்துடும். முளைக்காத அளவுக்கு தான் உளுங்கி கழிக்க சொல்லுதாரு, ஆமையை விடுதாரு. புரிஞ்சுக்கோ. அங்கே லாலுபதி ராஜா அங்கே 2 பொண்டாட்டியோடு இருப்பான், புத்தி சித்தி. சரியா? இங்கே வள்ளி தெய்வானை எல்லாம் உன்ட்ட பேரை கொடுக்கணும்ல. யோசனை கரெக்டாக போய்க்கோ. கணக்கு போட்டார் கைலாசத்தில். ஆமநாதி ஆமை அவங்ககிட்ட கொடுத்துட்டு உள்ளே கழிச்சிருவான். தின்னு கழிச்சு கிரகம் நட்சத்திரம்லாம் கழிச்சிருவான். நட்சத்திரத்தை முடித்தோடனே அடுத்து நட்சத்திரத்தை உள்ள வாழ் உள்ள கணக்கு எடுப்பார். அந்த கணக்கு கைலாசத்தில் உட்காந்து கணக்கு எடுக்கல சோழி முடிஞ்சு போவோம். அப்பா இப்போ இந்த கலையை தமிழ்நாட்டு இந்த கலையை 6 படையும் கொண்டு ஒழுங்க சொல்லு. புரியுதா? அடுத்து புத்தி சித்தி விநாயகர் டெல்லி மகாராஷ்டிராவில் தூக்கி ஆட்டுவான். முடிஞ்சாச்சுன்னா அம்பானி அதானி பலாயிரம் கோடி குஜராத் பூரா ஹிந்தி பேசுகிறவன் பிரதமர் மோடி எல்லா பேரும் உள்ளே போயிடுவான் அந்த நட்சத்திரத்தை. சரியா? அவனை உழுங்க சொல்லிடு. நீ உழுங்க வேண்டாம். நீ எங்கே உழுங்குன? நீ உட்காந்து பூரா அடிக்காமல் உட்காந்து அவர்கிட்ட கணக்கு கொடுத்துட்டு தான் அவர் அப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பார். இவன்கிட்ட கொடுத்துரு. ஆமநாதிட்ட கொடுத்துரு. அவன் உழுங்கிடுவான். செகண்டில் உழுங்கி அந்த வயிறு பெரிய பெட்டியாக இருக்கா, அந்த பெட்டியில் ஏற்றி அங்கங்கே கழிச்சிருவான். கழித்து வீச்சத்தில் விட்டுருவான். கழுத மானிட நாத்தம் முடித்த வேக நாசமாக போயிடுவான். சரி, இவனை 2 வேலை முடிச்சாச்சுன்னா முடிஞ்சு வச்சு. புத்தி சித்தி விநாயகர். சரியா? பேரை சொன்னாதான் இந்த காதை தூக்கி பார்ப்பான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. புரியுதா? லாலுபதி ராஜா அவனை தூக்கி அங்கங்கே எங்கே இருக்கானோ அடுத்து எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா மாநிலத்துலேயும் முக்கில் உட்காந்துருப்பான். தூக்கி உளுங்கிற சொல்லிடு. சரியா? ஆமநாதி உளுங்க சொல்லு. இந்த கண்டாரோலி சிட்டி கிராமத்தில் தூக்கி ஆட்டுதான் குடும்பம் நாசமாக போயிடும். சரியா? கணக்கு போட்டாச்சுப்பா. இந்த 2 கழுதையை முடிக்கணும். மன்னராட்சி முடிச்சாச்சு. எத்தனை தடவை துப்பி கழிச்சாச்சுப்பா.